Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 366 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யூனிட் 2ல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் டெஸ்ட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பிளான் அப்படின்னாலே என்ன, ஒரு விஷயம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்றத அசம்பிள் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளானிங். அது எல்லாத்தையுமே இவ்வளோ நேரம் டெஸ்ட் ஃபேஸஸில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளில் எல்லாத்துலேயுமே டெஸ்ட் பிளானிங்னா பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதை கிளியராக பார்க்க போகிறது தான் இந்த டெஸ்ட் பிளானிங்கோடைய பிக் கொஷின். ஓகேங்களா? சின்ன சின்னதாக பார்த்து தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, அப்போது டெஸ்ட் பிளானிங் அப்படின்றது எல்லாமே டெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்ல போகிறது தான் டெஸ்ட் பிளானிங். இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா கிளியராக ஒரு வெல் டாக்குமெண்ட்டை கொடுக்கும். என்னென்னா எந்த டைரக்ஷனில் நம்ம போக போகிறோம், நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன, நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, டெஸ்டிங் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயங்களை பற்றின தெளிவான ஸ்டெப்ஸை கொடுக்கறது பேர் தான் டெஸ்ட் பிளானிங் அப்படின்னு சொல்வோம். ஸோ என்னெல்லாம் டெஸ்ட் பிளானிங்கில் கீ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் பிளான் ஓவர்வியூ. முதல்ல என்னுடைய ஃபார்மல் டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும், டெஸ்ட் பிளானோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்க்கணும். தட் மீன்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ண போகிறேன், யாருக்காக செய்கிறேன், அந்த ஸ்டாக் ஹோல்டரோ யூசருடைய நீட் என்ன, அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, ஸ்கோப் என்ன, கோல் என்ன, எதுக்காக இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறேன், எல்லாத்தையுமே தெளிவாக நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் டெஸ்ட் பிளான் ஓவர்வியூ. ஓகேவா? ஸோ டிஃபைன் த பர்பஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த டெஸ்ட் பிளான். எதுக்காக இந்த டெஸ்ட் பிளான் நான் பண்ணுறேன்றதை முதல் தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரோல கோல் என்ன, பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் டெலிவர் பண்ணணும். அதனால கிளியராக முதல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் அப்ஜெக்டிவ், என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஹை லெவல் கோல்ஸ்லாம் என்ன, அந்த டெஸ்ட் ப்ராசஸோட எய்ம் என்னன்னு பார்க்குறது, அதுதான் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் மெயின் திங் அப்படின்னா டிஃபைன் த பர்பஸ் ஆஃப் டெஸ்டிங். எதுக்காக அந்த டெஸ்டிங் பண்ணுறாங்க, சச் அஸ் என்ஷூரிங் ஃபங்க்ஷனல் கரெக்ட்னஸ். ஃபங்க்ஷனல் அதாவது என்ன ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி என்ன யூசபிலிட்டி என்ன, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்குறது. தென் ஐடென்டிஃபை த ஃபீச்சர் ஆர் மாடியூல்ஸ் டு பி டெஸ்டட். என்ன ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன மாடியூல்ஸில் நம்ம டெஸ்டிங் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றத. அடுத்து என்ஷூர் த டெஸ்ட் அப்ஜெக்டிவ் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா யூசர் இன்ட்ராக்ஷனையும் வெரிஃபை பண்ணுறது. அப்ளிகேஷன் மீன் நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸாக இருக்குன்னா, தட் மீன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி எல்லாம் நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ், அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்த்துக்கும். அடுத்து ஸ்கோப் ஆஃப் டெஸ்டிங். ஸ்கோப் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னா எவ்வளோ பண்ண போகிறோம், எந்த லிமிட்டில் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் பார்க்குறது தான் ஸ்கோப். தட் மீன்ஸ் ஸ்கோப் டிஃபைன்ஸ் த பவுண்டரிஸ் ஆஃப் த டெஸ்ட் ப்ராசஸ். நம்ம டெஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறதோட பவுண்டரி, எந்த லிமிட்டேஷன்லாம் நம்ம பண்ணணும், எவ்வளோ பண்ண போகிறோம், எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம பண்ண போகிறோம், இல்லை நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பண்ண போகிறோம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் உள்ள லிமிட்டை நம்ம பார்க்குறது தான் ஸ்கோப் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. தட் மீன்ஸ் டிஃபைன் த ஃபீச்சர் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி டு பி டெஸ்ட். என்ன பண்ண போகிறோம், அடுத்து லிஸ்ட் எனி ஏரியா தட் வில் நாட் பி டெஸ்டட். எந்த ஏரியாலாம் நமக்கு டெஸ்ட் பண்ண தேவையில்லையோ அதெல்லாம் தனியாக பிரித்து சொல்லிடணும். தென் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் வேணுமா, நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் வேணுமா, எந்த என்விரான்மெண்ட், இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கறது ஸ்கோப் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் அப்ரோச். ஓகே, டெஸ்ட் அப்ரோச்சில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எந்த மாதிரி அப்ரோச்சஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும்ல. ஒரு விஷயத்தை பண்ணணும்னா ஒரு டைப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அந்த அப்ரோச்சில் நான் எது பெஸ்ட்டு, எனக்கு எது செட் ஆகும், என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கும் யூசர் நீடுக்கும் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெஸ்ட் அப்ரோச் நான் செட் பண்ணுறது தான் அந்த டெஸ்ட் அப்ரோச்சோடைய வேலை. ஸோ டிஃபைன்ட் வெதர் த டெஸ்டிங் வில் பி மேனுவலா இல்லை ஆட்டோமேட்டடாக, இல்லை கம்பைன் பண்ணி மேனுவல் ஆட்டோமேட்டடாக சேர்த்து பண்ண போகிறோமா, இல்லை டெஸ்டிங் லெவல்ஸ் ஸ்பெசிஃபை, என்ன டெஸ்டிங் லெவல் யூஸ் பண்ண போகிறோம், யூனிட் டெஸ்டிங்கா, இன்டெகிரேஷனா, சிஸ்டமா, அக்செப்டன்ஸா, டெஸ்டிங் டெக்னிக் பிளாக் பாக்ஸா, ஒயிட் பாக்ஸா, எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங்கா, இல்லை என்ன மாதிரி டெஸ்ட் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். செலேனியம் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், ஜேமீட்டர் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எந்த டெஸ்ட் டூல் யூஸ் பண்ண போகிறோம், எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், ரிஸ்க் பேஸ்டா, பவுண்டரி வேல்யூ பேஸ்டா, இல்லை ஈக்குவலன்ஸ் பார்ட்டிசிங்கா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெஸ்ட் அப்ரோச்சஸில் எதெல்லாம் சூஸ் பண்ண போகிறோம்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட் அப்ரோச்சோடைய வேலை. ஓகேவா? அடுத்து டெஸ்ட் டெலிவரபிள். டெஸ்ட் டெலிவரபிள் அப்படின்றது என்ன, டாக்குமெண்ட் ஆர் ரிப்போர்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கறது. டெஸ்ட் பிளான் பண்ணிட்டேன்,
என்னெல்லாம் டெஸ்ட் கேசஸ் இருக்குது, டெஸ்ட் டேட்டா இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டெல்லாம் நான் சப்மிட் பண்ணுறது. ஸோ டெஸ்ட் பிளான் என்னது, டெஸ்ட் கேசஸ்லாம் எது, அடுத்த டெஸ்ட்டோட டேட்டாலாம் என்ன, எக்ஸிக்யூஷனோட ரிசல்ட் என்ன, டிஃபெக்ட் ரிப்போர்ட் என்ன, என்னெல்லாம் டிஃபெக்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அதெல்லாம் பார்க்குறது. அடுத்து டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் ஃபைனலாக கொடுக்குறது, க்ளோசர். ஓகேவா, இது எல்லாத்தையும் பண்ணுறது டெஸ்ட் டெலிவரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து பார்த்தோம்னா டெஸ்ட் ஷெடியூல் அண்ட் மைல்ஸ்டோன். டெஸ்ட் ஷெடியூல் அண்ட் மைல்ஸ்டோன் மீன்ஸ் என்ன பண்ணும், என்னுடைய டைம் லைன். ஓகேவா, எந்த ஆக்டிவிட்டியை நான் எந்த நேரத்தில் பண்ணணும், டெஸ்டிங்கில் இந்த பவுண்டரியிலேருந்து இந்த பவுண்டரி வேல்யூவை இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு ஒரு சர்டைன் லிமிடேஷன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்ற கிளியர் ஷெடியூலில் கொடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு காலேஜில் நடக்குது அப்படின்னா உங்கள் கிளாஸ்க்கு 8 hours நம்ம டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்றோம். அந்த டைம் டேபிள் பேஸ்டில் எல்லாமே ஆர்டராக நடக்குது. இந்த மாதிரி எந்த டெஸ்ட் ஷெடியூல் நடக்குதோ அதை நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது டெஸ்ட் ஷெடியூல் அண்ட் மைல்ஸ்டோனுடைய வேலை. அடுத்து 7th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸ் பிளானிங். ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா என்ன, ரிசோர்ஸ் மீன்ஸ் நமக்கு தேவைப்படுற விஷயம். டெஸ்டிங்க்கு நமக்கு என்னெல்லாம் நீட் தேவைப்படுது, எந்த விஷயத்தெல்லாம் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தட் இன்வால்வ்ஸ் த ஐடென்டிஃபைங் த ஹியூமன், டெக்னிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ். ஹியூமனுக்கு என்ன தேவை, டெக்னிக்கலாக சிஸ்டமுக்கு என்ன தேவை, என்விரான்மெண்ட் நம்ம டெஸ்டிங் பண்ண போகிற என்விரான்மெண்ட்டுக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா, டிஃபைன் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. டெஸ்டிங் டீமுக்கு தேவையானது, எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அது, டூல்ஸ் அண்ட் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அது, இது மாதிரி ஒவ்வொன்றையும் ஸ்பெசிஃபை பண்ணி ரிசோர்ஸ் பிளானிங் பண்ணணும். அடுத்து பார்த்தோம்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். டெஸ்டிங் பண்ணுறதே எதுக்காக, ரிஸ்க் ஏதாவது நம்மளுடைய சாஃப்ட்வேரில் இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்காக வரதான் இந்த டெஸ்ட் பிளானிங்கோ டெஸ்டிங்கோட வேலையே. அப்போது ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ டு ஐடென்டிஃபை, அனலைஸ் அண்ட் மைட்டிகேட்டிங் த பொட்டன்ஷியல் ரிஸ்க். ஓகேவா, முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ணி அதை நான் ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் என்னுடைய வேலையே. அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம இங்கே கான்செப்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, அடுத்து பார்த்தோம்னா டெஸ்ட் என்விரான்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் நான் வந்து ஒரு டெஸ்டிங்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதில் எது பெஸ்ட்டோ நான் அந்த என்விரான்மெண்ட்டில் தான் என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவை. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூம், ஒரு வந்து செமினார் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிம்போசியம் கண்டக்ட் பண்ண போகிறோம், ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ண போகிறோம்னா ஒரு ரூம் தேவை. அந்த ரூமில் எனக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு ப்ரொஜெக்டர் தேவை, ஒரு போர்டு தேவை, இந்த மாதிரி டிவி தேவை, இந்த மாதிரி விதவிதமாக ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு, டெஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான ஹார்ட்வேர் என்ன, சாஃப்ட்வேர் என்ன, நெட்வொர்க் என்ன, இந்த மாதிரி சிஸ்டம்க்கு தேவையான எல்லா விஷயங்களை பற்றியும் நான் பார்க்குறது தான் அந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது அடுத்த பாயிண்ட். அடுத்து 10th பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் மெட்ரிசஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஓகே, ஃபைனலாக நான் டெஸ்டிங் பண்ணி முடித்தேன் அப்படின்னா அதில் என்னெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறேன்றது தான் அந்த டெஸ்ட் மெட்ரிசஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நம்ம டெஸ்டிங் ப்ராசஸ் பண்ணிட்டோம், நம்ம சாஃப்ட்வேரோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதில் எதெல்லாம் மெஷர் பண்ணுறோம், டென்சிட்டி எவ்வளோ, கவரேஜ் எவ்வளோ, பாஸா ஃபெயிலா, டெஸ்ட் கேஸ் ஒர்க் ஆயிருக்கா இல்லையா, அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி கொடுக்குறது தான் அந்த டெஸ்ட் மெட்ரிசஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்கோட வேலை. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் எக்ஸிட் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் டெஸ்ட் க்ளோஷர் தான். ஓகே, நம்ம என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணோம், இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லையா, என்னோட டெஸ்டிங் ஓவர் ஆயிடுச்சா, இதெல்லாம் நான் ஃபைனலைஸ் பண்ணி என்னோட டெஸ்ட் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு பேர் நம்ம டெஸ்ட் எக்ஸிட் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு தான் டெஸ்ட் பிளானிங்கோடைய ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெஸ்டிங் கரெக்டாக அக்யூரேட்டாக நமக்கு வந்து சேரும். ஓகேங்களா, ஸோ ஈஸியான ஒன் தான், திரும்ப சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. நீங்கள் அதெல்லாம் பார்க்கலனாலுமே இதுவரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் பாயிண்ட்ஸை. ஸோ டெஸ்ட் பிளானிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டெஸ்ட் பிளானோட ஓவர்வியூ இருக்கணும், டெஸ்ட்டோட அப்ஜெக்டிவ் இருக்கணும், ஸ்கோப் எதுக்காக யூஸ் பண்ணணும், அந்த ஸ்கோப் ஆஃப் டெஸ்டிங் இருக்கணும், டெஸ்ட் அப்ரோச்சஸ் இருக்கணும், டெஸ்ட் டெலிவரபிள், டெஸ்ட் ஷெடியூல்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ் என்னன்னு இருக்கணும், அடுத்து வந்து ரிசோர்ஸோட பிளானிங் என்னன்னு இருக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், டெஸ்ட் என்விரான்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும், டெஸ்ட் மெட்ரிசஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் என்ன, டெஸ்ட் எக்ஸிட் கிரைட்டீரியா இருக்கணும். ஓகே, தீஸ் ஆர் த சம் ஆஃப் த கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட் பிளானிங். ஸோ டெஸ்ட் பிளானிங்னா என்னன்னு எழுதிட்டு இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டு பாயிண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டின் ஓவர் ஆகிடும். ஓகேவா, மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.